ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரியமான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு ஆழாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன், பச்சை அரிசி. அதே மாதிரி பச்சை பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அதில் பாதி பச்சை பருப்பு ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் ஃபேன் காற்றுல நீங்கள் ஆற வச்சுருங்க. அரிசியும் அந்த பச்சை பருப்பையும் போட்டுட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கையில் ஒட்டக்கூடாது. காஞ்சதுக்கப்புறமா பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா அது கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. ரெண்டுத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு நான் 2 வாட்டி மிக்சியில் ஓட்டினேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் மிக்சியில் ஓட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஃபுல்லாக பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக நல்லா கிளறி பிசைஞ்சு வச்சுருங்க தனியாக. நெக்ஸ்ட்டு தேங்காய் க்ளீன் ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா, தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டக்குன்னு வந்துடும். ஃபுல்லாக துருவின தேங்காய் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா என்கிட்ட திருவுறது இல்லைன்றதுனால மிக்சியில் போட்டு ஃபுல்லாக அரைச்சிட்டேன். பாகுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 500 கிராம் வெல்லம் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா தனியாக வெடிக்கட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஏன்னா மண் ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபில்டரில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இன்னொரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசியை அரிசியும் பச்சை பயிரையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நெய் ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஒரு பேனில் ஃபுல்லாக நெய் ஊற்றிட்டு, நீங்கள் இப்போ அரைச்சி வச்சுருக்கீங்களா அது ஃபுல்லாகவே நெய்லேயே போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெல்லம் இருக்குல்ல, வெல்லத்தை நம்ம பாகு எடுத்தோம்ல, அந்த வெல்லத்தை இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க போட்டு. எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். இல்லைன்னா நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எள்ளு இருந்தால் கூட எள்ளு கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். திருவின தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நான் வீடியோ ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே நான் எடுக்கிறதுனால எனக்கு கரெக்டாக எடுக்க முடியல என்னால். ஃபுல்லாக கிளறினதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் இட்லி குண்டா ஆன் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு பிளேட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத், அப்படிலாம் வாழை இலை இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் ஒரு ஒயிட் கலர் கிளாத்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிடிச்சி வச்சுட்டேன் கொழுக்கட்டை. என்கிட்ட அச்சு இருந்தது, கடையில் வாங்கினது. அந்த அச்சுலேயே நான் கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபி தான். ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட்டு ரெசிப்பியில் என்ன வீடியோ நம்ம பார்க்கலாம்.